இனிய காலை வணக்கம் அன்பு நண்பர்களே. நேற்று வெளியான காந்தாரா 2 சாப்டர் கன்னட படம் நல்லா இருக்குன்ட்டாங்க. இட்லி கடை தப்பாக இல்லை, டீசெண்டாக இருக்குன்ட்டாங்க. இப்போலாம் கொஞ்சோண்டு உயிர் வருது. இருந்தாலும் நடிகர் நடிக்கவே தான் அந்த இட்லி கடையெல்லாம் வரவேற்கப்படும். எத்தனை நடிகர் இருக்கான் பாருங்கள். ராஜ்கிரண், அருண் விஜய், தனுஷ், நித்யாமன், இப்படி ஏகப்பட்ட நடிப்பு பட்டாளெல்லாம் பார்த்தியவன். சத்யராஜ், எவ்வளவு நடிப்பு பட்டாளம் இருக்கவே தான் அதுக்கே அந்த ரிப்போர்ட்டு. அதை தாண்டி கதையாகவும் நல்லா இருக்குன்னு சொல்கிறேன். ஆக தமிழ் சினிமாவோட நிஜமான நிலைமை சும்மாலாம் மங்களம் பட முடியாது. இதில் 2 கோடிக்கு படம் எடுக்கிறேன், 2.5 கோடிக்கு எடுக்கிறேன்னா என்ன கண்டென்ட் வச்சுருக்கேன்? அந்த 2 கோடி பட்ஜெட்டில் என்ன சுவாரஸ்யமான கதை, திரைக்கதை, வசனம் இருக்குது? யோசித்து பாருங்கள். அது இருந்தால் தான் உன்னால் குப்பை கொட்ட முடியும். என்னால் யூகிக்க முடியும். இந்த கதை, திரைக்கதை, வசனம் ஓடும், ரசிக்கப்படும், ரசிக்கப்படாதுங்கிறத என்னால் சொல்ல முடியும். அந்த அறிவை எனக்கு ஆண்டவன் கொடுத்துருக்கான். அதனால தான் எனக்கு டிஸ்கஷனில் என்னை கூப்பிட்றாங்க. கதை விவாதத்தின் மூலமாகவே நான் உயிர் வாழ்ந்துட்டுருக்கேன். சரி, ஓகே, இது சினிமா சம்மந்தமான வீடியோ. அடுத்து, நான் சமீபமாக இதய நோயின் வழியில் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கேன். தினந்தோறும் ஒரு 3 மணி நேரமாவது என்னுடைய இதயம் அதனுடைய மோசமான விளைவுகளை எனக்கு அனுபவ ரீதியாக காட்டுது, வடிகள் மூலமாக காட்டுது. இதுக்கு ரெமெடி பைபாஸ் சர்ஜரினாங்க. என்கிட்ட 5 லட்ச ரூபாயெல்லாம் பணம் இல்லை. 5 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி அந்த ஹார்ட்டை சர்ஜரி பண்ணுறதுக்கெல்லாம் எனக்கு தைரியமும் இல்லை, மனோதைரியம் இல்லை. ஏனென்றால் ஏற்கனவே எனக்கு காதில் ஆப்ரேஷன் பண்ணி ஃபெயிலர் ஆனதுனால எனக்கு அந்த பயம் வேறு கலந்து. ஆப்ரேஷன் நல்லா ஏன்னா ஓப்பன் ஹார்ட் பைபாஸ் சர்ஜரி. சரி, இந்த கதையெல்லாம் சொல்கிறதுக்காக இந்த வீடியோன்னு கேட்டிங்கன்னா அது கிடையாது. நான் மிஞ்சி போனால் இந்த ஆண்டு இறுதி வரை உயிரோடு இருந்தால் பெரிய சாதனை. இது என்னுடைய ஆழ் மனமும் உடம்பும் சொல்லுது. நான் இளைய தலைமுறைக்கு இன்றும் மீண்டும் இந்த வீடியோவில் சொல்ல நினைக்கிறேன். சினிமாவே உலகம்னு வாழாத, என்ன மாதிரி வாழ்க்கையை தொடச்சி நிற்காத வேறு ஒரு உலகம் பார்த்துக்க. முதுமை வரும்போது சோத்துக்கு டிங்கடிப்ப. பணம் இல்லைன்னா இந்த நாய்ங்க உலகத்தை ஒரு பயவனை மதிக்க மாட்டான். பணம் 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 ரொம்ப முக்கியம். என் வாழ்க்கையில் என் கூட பிறந்தவங்க மூலமாகவும், உறவுகள் மூலமாகவும், சொந்த இரத்தத்தின் மூலமாகவும் நான் கற்றுக்கொண்ட மாபெரும் பாடம், பணம் மிருகமாக்கும். அண்ணன் தம்பியே மிருகமாக்கும் பணம். அப்போ நீ எல்லாம் ஏமாத்திரம். பணம் சம்பாதிக்க பார், சேர்த்து வைக்க பார்.